Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவரக்கோட்டையில் புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு பிரசுரம் வழங்கி பரப்புரையில் ஈடுபட்டார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் அம்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்ன கந்தசாமியின் வீட்டிற்கு சென்ற RB உதயகுமார் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தருமபுரி மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் தோமு நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாநில விவசாய பிரிவு செயலாளர் TR அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடுவது என சேலம் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக அமைப்பு செயலாளரும் சேலம் மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளருமான சிங்காரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் MK செல்வராஜ், AKSM பாலு, சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், பொதுக்குழு உறுப்பினர் ராமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருக்கு பிறந்தநாள் விழா எடுத்தது போன்றே கழகத்தை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூரில் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் பிறந்தநாள் விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகர கழக செயலாளர் சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி மற்றும் கழக விவசாய பிரிவு இணை செயலாளர் ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய மாவட்ட செயலாளர் மா சேகர், டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடி கே பழனிசாமி என குறிப்பிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயிலில் அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் ஏற்பாட்டிலும் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி, கழக MGR மன்ற இணை செயலாளர் KS சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டி அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் தனபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டியும் சிவகங்கை சிவன் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில பேரவை துணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வம் ஏற்பாட்டிலும் அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே கட்டப்பட்ட மேம்பால முகப்பு பகுதி பெஞ்சல் புயலில் துண்டிக்கப்பட்டது குறித்து பல முறை புகார் அளித்தும் சீரமைக்க முன்வராத ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம் எழுந்துள்ளது. பஞ்சமாதேவி ஜெகநாதபுரம் ஒன்றிய சாலையில் மலட்டாற்றின் குறுக்கே திறனற்ற திமுக ஆட்சியில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2023ஆம் ஆண்டில் மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் கடந்த டிசம்பரில் பெஞ்சல் புயலின் போது பாலத்தை சாலையுடன் இணைக்கும் முகப்பு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அந்த பாலத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விளம்பரமாடல் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் அதிமுக சார்பில் பேரூராட்சி கழக செயலாளர் விஜயசேகர் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் படிப்படியாக குறைப்போம் என கூறிவிட்டு தற்போது 24 மணி நேரமும் மதுக்கடைகளில் தாராளமாக மது விற்பனை செய்கின்றனர் என குற்றம் சாட்டினார். பின்னர் திமுக அரசின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர்
அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் RVN கண்ணன், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் ரவி மனோகரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் யூசுப் அன்சாரி, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்வர் தீன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பத்தூரில் கழக பொதுச் செயலாளரின் பிறந்தநாள் விழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஸ்ரீனிவாசன், மாவட்ட அவைத்தலைவர் தனபால், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடுவது, திமுக ஆட்சியின் அவலங்களை கண்டித்து போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.